Little louder. You can clap little louder. Come on, one more time. Come on. Vanakkam Erode. How many of you in this room want to double the number of referrals you are receiving from your chapter? Say yes. How many of you want your members to give you double the referral? Say yes. என் பேர் முரளி சுந்தரம், popularly known as the happiness coach, head of training for BNI India. இன்னைக்கு இந்த ஒரு ஷார்ட் பிரசன்டேஷன்ல எப்படி உங்க சாப்டர்ல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் நிறைய ரெஃபரல்ஸ் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ண வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல? கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படின்னா என்ன ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த இடத்துல நல்லா கை தட்டணும். கரெக்ட்டுங்களா? தேங்க்யூ. ஹோலா ரொம்ப நேரமா நிறைய பேர் அவார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா? இங்க நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற பண்ணாங்க. அதுவும் ஹீரோ டாக்கீஸ்ல இருந்து ரொம்ப அழகா 2 பேர் பேசினாங்க. அப்படின்னும் போது இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்காக ஆர்கனைஸ் பண்ண நிகழ்ச்சி. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா ஒரு BNI ஈரோடு கிளாப் கொடுக்கலாமா? அவர் இருக்கிற நானே சொல்லிடுறேன் எப்படி கிளாப் தட்டணும்னு. BNI ஈரோடு கிளாப்பை தட்டினா ஈரோடே திரும்பி பார்க்கணும். நம்ம ஈரோடே திரும்பி தானே பார்க்க வச்சோம் BNIல. அப்படின்னா BNI ஈரோடு கிளாப்னு ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு அந்த கிளாப்புக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம கை தட்டினா மொத்த ஈரோடும் திரும்பி பார்க்கும். வெளியில இருக்கிற எல்லா மெம்பரும் உள்ள வருவாங்க. வர வைக்க முடியுமா? எத்தனை பேர் ரெடி சேலஞ்சுக்கு? கண்டிப்பா. அப்படின்னா 3 ரூல்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 1, 2 பேர் அப்படி 2 கை எடுத்துக்கோங்க. அப்படி இந்த 2 கையும் ரூல் நம்பர் 1 you have to clap your hands harder than your friend on the left and right. உங்க கையை நல்லா அழுத்தி அடிக்கணும். அதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, 2 கையை எடுத்து நல்லா வேகமா கை தட்டணும். லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்கிறதோட. ஓகே, ரூல் நம்பர் 1 அழுத்தி கை தட்டணும். ரூல் நம்பர் 2 வேகமா கை தட்டணும். ரூல் நம்பர் 3, இந்த ரூம்ல இருக்க எத்தனை பேருக்கு கல்யாணம் வீட்டுல குழந்தை குட்டிலாம் இருக்கு? எத்தனை பேர் வாழ்க்கையில குழந்தைங்களா இருந்தீங்க ஒரு காலத்துல? எல்லாரும் இருந்திருக்கோமா? குழந்தைங்க எப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்? கத்துவாங்க, குதிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. கரெக்டா? வீட்டுல தான் நடக்குது. அதான் ரூல் நம்பர் 3. அடுத்த ஒரு 30 செகண்டுக்கு நம்ம எல்லாரும் குழந்தைகளா மாறி விசில் அடிக்கலாம், குதிக்கலாம், ஜம்ப் பண்ணலாம், கை தட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா 30 செகண்டுக்கு நம்ம அந்த சவுண்ட் தான். 30 செகண்டுக்கு நம்ம போடுற சவுண்ட பார்த்து மொத்த ஈரோடும் திரும்பி பார்க்கணும். முடியுமா? ஈரோடு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. புரிஞ்சிச்சு எப்படி இருக்க போகுதுன்னு. 3 ரூலையும் சேர்த்து பண்ணணும். அதாவது ஹார்டர், ஃபாஸ்டர் அண்ட் மேக் மேக்ஸிமம் நாய்ஸ். நீங்க பண்ற இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நான் 0ல இருந்து 10 பாயிண்ட் கொடுக்க போறேன். எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்ட் ஏறிக்கிட்டே போதும், பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். முடியுமா? ஈரோடு ரெடியா சேலஞ்சுக்கு? யூ ஷூர்? 3 ரூல்ஸ். நல்லா அழுத்தி தட்டணும், வேகமா தட்டணும், மேக் த மேக்ஸிமம் நாய்ஸ். ஆர் யூ ரெடி? கேன் வி கோ ஒன்ஸ் ஆல் அட் BNI ஈரோடு? கம் ஆன்! உங்க லெஃப்ட்ல ரைட்ல 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல அழுத்தி ஒரு ஹை ஃபை ஒன்னு கொடுத்துட்டு யூ ஆர் ஆசம் அப்படின்னு சொல்லுங்க. Thank you. அடுத்த ஒரு 30 நிமிஷம் நான் உங்க எல்லார்கிட்டயும் பேச போறேன். இதே எனர்ஜியை மெயின்டைன் பண்ண முடியுமா? கேட்கல. இதே எனர்ஜி மெயின்டைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஈரோட்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா அதுக்கு 2 பேர் முக்கியமான காரணங்க. அவங்க 2 பேர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இருக்க மாட்டோம். கரெக்டா? அப்படின்னா அவங்க எல்லாராலும் சேர்ந்து ஒரு 10 செகண்டுக்கு நம்ம ராஜசேகருக்கும் மகேஷ்கருக்கும் ஒரு அழகான கைத்தட்டல் தட்டலாமா? தேங்க்யூ. 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 ஏன்னா அடுத்த ஒரு 30 நிமிஷத்துல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் BNI மெம்பரா இருந்தா ஒரே ஒரு விஷயத்தை சின்சியரா பண்ணணும். One thing if you focus and do it correctly,
you can double the number of referrals from your chapter. எத்தனை பேர் அதை கத்துக்க ரெடியா இருக்கீங்க? say yes. ஒரு 3 விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ரெஃபரல் வழியா போய் சாக்ரட்டிஸ் கிட்ட முன்னாடி நின்னார். மிஸ்டர் சாக்ரட்டிஸ், நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்படி ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உடனே அவரோட பார்த்துட்டு சிரிச்சிட்டு அடுத்த மாசம் வாப்பா அப்படின்ட்டார். ஒரு மாசம் கழிச்சு திருப்பி நம்ம ஃப்ரெண்டு சாக்ரட்டிஸ் கிட்ட போனாரு. சார், லாஸ்ட் மந்த் வந்தேன், வாழ்க்கையில ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி ஜெயிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சாக்ரட்டிஸ் அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அடுத்த மாசம் வா தம்பி அப்படின்னாரு. 3வது மாசமும் வந்தார். இந்த தடவை பயங்கர கோவம், என்ன இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்டோட வந்தா, this fellow is not telling me the secret of success அப்படின்னு எப்படியாவது இந்த தடவை புடிச்சு நிறுத்தி வாங்கிடணும்னு ஒரு முடிவா he asked sir, this time please tell me sir அப்படின்னு எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறது. எத்தனை பேர் இந்த ரூம்ல இருக்காங்க ஆசையா இருக்கு இந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லணும்? ஓ, இவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல? சாக்ரட்டிஸ் சொன்னாரு, உனக்கு நிஜமாவே தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா? ஆமா சார் அப்படின்னு. நாளைக்கு காலைல 4 மணிக்கு வந்தேன்னா நான் குளிக்க போவேன், என் கூட வா ஆத்தங்கரைக்கு அப்படின்னாரு. காலையில 4 மணியா? சரி வந்துடுறேன், இவ்வளவு தூரம் வந்துட்டேன், லெட் மீ ஆல்சோ கம் வித் யூ அப்படின்னு காலைல 4 மணிக்கு டான்னு வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. சாக்ரட்டிஸ் வா போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போனாரு. நான் குளிக்க போறேன், அப்படியே கூடவே நடந்து வா சொல்றேன் உனக்கு அப்படின்னாரு. கையை பிடிச்சிட்டு நேரா உள்ள ஆத்துக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. முழங்கால அளவுக்கு தண்ணி வந்தது, கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பு அளவுக்கு தண்ணி, உள்ள போய்கிட்டே இருக்காரு. இவரு நிப்பாரு குளிப்பாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே கூட கையை வேற டைட்டா பிடிச்சிட்டு இருக்காரு. போனாங்க 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 போனாங்க, இவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சு. இப்படி திரும்பி பார்த்து, சார் இதுக்கும் மேலேயா அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம்ப்பா வாப்பா அப்படின்னு கொஞ்சம் அப்படி ஸ்டெப் எடுத்த உடனே அவருடைய திரும்பி பார்க்கறதுக்குள்ள சாக்ரட்டிஸ் என்ன பண்ண, அப்படியே அவன் தலையை உள்ள முக்கினார். அப்படியே உள்ள ஒரு 10 செகண்ட் ஐயோ முய்யோ ஐயோ முய்யோன்னு பயங்கர கஷ்டப்பட்டு கடைசியில் அப்படி வெளில எடுத்தார். கரெக்டா அந்த கடைசி பிறத்தப்போ, சார் நான் உங்ககிட்ட என்ன சார் கேட்டேன், வாழ்க்கையில ஜெயிக்கிறது தானே கேட்டேன், இப்படி கொலை முயற்சி ஏன் உங்களுக்கு அப்படின்னோடனே அப்போ ஒரு சாக்ரட்டிஸ் ஒரு கேள்வி கேட்டாராம், தண்ணிக்குள்ள இருந்தல்ல அப்போ உனக்கு வாழ்க்கையில என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உனக்கு என்ன நிஜமா தேவைப்பட்டது அப்படின்னோடனே, the only thing I badly wanted at the time is to take the next breath, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னாராம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னாலும் how badly you want that success in your life, that only will determine how really you will be successful in life அப்படின்னாராம். இந்த ரூம்ல இருக்க எத்தனை பேருக்கு நிஜமாவே வாழ்க்கையில சீரியஸாவே ஜெயிக்கணும் ஆசையா இருக்கு? say yes. How many of you really want more happiness in your life? say yes. How many of you want good health? say yes. How many of you want to make lots of money? say yes. இதுக்கு மட்டும் 2 கை தூக்குங்க. சோ இந்த ரூம்ல இருக்க அத்தனை பேருக்குமே வந்து you want to achieve more success in your life, correct? You want to achieve more happiness in your life, correct? You want to achieve good health in your life, correct? And you also want to make lots and lots of அப்படின்னா வாழ்க்கையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா பார்க்கணும்னா வாழ்க்கையை வந்து ஒரு ட்ரீ மாதிரி பார்க்கலாம். எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு மரத்தை பார்த்திருக்கீங்க? வாழ்க்கையில மரத்தை எத்தனை பேர் நட்டிருக்கீங்கன்னு கேட்கல, பார்த்திருக்கீங்கன்னு தான் கேட்டேன். பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா வந்து இந்த இடத்துல வேணா வரைகிறேன், ஏன்னா என்கிட்ட பவர் பாயிண்ட்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியுதா? ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் யோர். நான் போன ஜென்மத்துல நல்ல ஆர்டிஸ்டா இருந்தேன், கொஞ்சம் மறந்து போச்சு. இந்த ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீல we have something called, இதெல்லாம் என்னது? We can call in Englishல what's it called as? Fruits னு சொல்லுவோம், கரெக்ட்டா? வாழ்க்கையில எப்படி அந்த ட்ரீல வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கோ, நம்ம லைஃப்ன்ற வாழ்க்கையை கவனிச்சு பாத்தீங்கன்னா what are the various fruits we want in life? Want to achieve more success in our life, correct? That is one fruit. We want to have very good relationship with everyone, correct? That's one fruit. வாழ்க்கையில நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறோம், கரெக்ட்டா? that ஒரு kind of ஒரு fruit. வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், கரெக்ட்டா? That is also one kind of a fruit. So just imagine every single day you go to this tree, ஒரு ஃப்ரூட்டை பார்த்து இதுக்கு நல்ல ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அடிச்சு பெருசாகுமா? If you really want lots of fruits, all you have to focus is not on the fruit, you have to focus on the
ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணா மேல ஃப்ரூட் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? The invisible below the ground determines what's visible above the ground. எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையில நிறைய ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அது ஃப்ரூட். அப்ப எங்க வேலை செய்யணும் நம்ம? வாழ்க்கையில நிறைய பணம் வேணும்னா அது ஃப்ரூட். எங்க வேலை செய்யணும் நம்ம? சோ அப்படினா BNI, அது கரெக்ட். People are saying BNI. If you really want to achieve more success in your life, success, happiness, health, wealth, பணம், இதெல்லாம் fruits அப்படின்னா கீழ ரூட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா, அந்த வேர்ல ஃபோக்கஸ் பண்ணா நிறைய பணம் வரும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? Say yes. ஒரு விஷயம், அதனால தான் வந்து invisible world determines the visible world. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? Give a high five to your neighbors and say invisible determines visible. வாழ்க்கையிலும் இதே மாதிரி தாங்க, BNIலும் இதே மாதிரி தான். ஏன்னா 4 விதமான விஷயத்துல நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எத்தனை விஷயத்துல? எனக்கு வந்து நீங்க ஒன் சைடா எனக்கு பேச தெரியாது, டபுள் சைடு தான் பேச தெரியும். அதனால பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? எத்தனை பேர் கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ணுவீங்க? Say yes. எத்தனை பேர் கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ணவே மாட்டீங்க? Say yes. Thank you. அப்ப முழிச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில எப்ப எடுத்தாலும் 4 விஷயம் இருக்குங்க. வாழ்க்கை வந்து ஒரு 4 சக்கர கார் மாதிரின்னு வச்சுக்கலாமே. There are 4 quadrants in our life. What we can call these 4 quadrants, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, one is a mental quadrant of our life, நம்ம மைண்ட், இன்னொன்னு நம்ம எமோஷன்ஸ், இன்னொன்னு நம்மளுடைய spiritual energy, and then comes the physical energy. இந்த மூணும் தான் the roots of the physical world. பிசிக்கல் வேர்ல்டுல உங்களுக்கு அதிகமா பணமும் புகழும் எல்லாமே வேணும் அப்படின்னா, பிசிக்கல் வேர்ல்டுன்றது மேல இருக்கிற ஃப்ரூட் மாதிரி நம்ம கீழே இருக்கிற ரூட்டை கவனிக்கணும். அப்படின்னா உங்களுடைய மென்டல், எமோஷனல், உள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணா வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது வரைக்கும்? Say yes. நான் இப்போ உங்க எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். இது மூணுமே சரியாய் நிறைய ரெஃபரல்ஸ் வந்து நம்ம BNIயோட கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா, நிறைய ரெஃபரல்ஸ் வேணும் அப்படின்னா அது வந்து அது ரூட்டா ஃப்ரூட்டா? ரெஃபரல்ஸ் இஸ் a root or fruit? ரிலேஷன்ஷிப் இஸ் root or fruit? சோ அப்படின்னா நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரூம்ல இருக்க அத்தனை பேருமே ஒரே ஒரு விஷயத்தை நம்மளால சின்சியரா கவனிச்சு பண்ண முடிஞ்சது அப்படின்னா we can make lots and lots of money. How many of you are interested to know what is that? That one thing which you can do to nourish your roots every single day, that is called giving. வாழ்க்கையில யார் அதிகமா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமா உலகம் திரும்பி கொடுக்கும். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? How many of you believe this strongly? How many of you really believe in givers gain philosophy? Say yes. How many of you are really a giver here? Say yes. கண்டிப்பா. Give a high five to your neighbors and ask him, are you a giver? ஆனா இப்படி வேணா கையை வச்சு கேட்கலாம். இப்படி கையை அவர்கிட்ட பார்த்து, சார் நீங்க கிவரான்னு கேளுங்க. Are you a giver? கண்டிப்பா. நீங்க எல்லாருமே giver அப்படின்னா, I'm going to share with you how 3 ways each and every giver in the room can double and triple the money you make in your life. How many of you are interested? Say yes. சில பேர் கை தூக்கவே இல்லை. Are you really interested? கண்டிப்பா. 3 விஷயம் நம்ம எல்லாருமே ஒழுங்கா பண்ணா கண்டிப்பா நம்ம சாப்டர்ல இருந்து நிறைய ரெஃபரல்ஸ் எடுக்கலாம். ஏன்னா நான் நிறைய சாப்டருக்கு போறேன், நிறைய இடத்த பார்க்கும்போது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 3 விதமான மெம்பர்ஸ் நான் பார்க்கிறேன். How many types of members? At any point in time, whenever I go to any meeting, I see 3 types of members. One is called, what's the word please? How many of you are givers in the room? Make some noise. And the second type of people are called, what's the word please? And the third type of person we always meet in any chapter meeting is called, what's the word please? What's the first one? Second one? Third one? உங்களுக்கு டக்குன்னு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சில பேர் மெம்பர்ஸ்லாம் நம்ம சாப்டர்லயே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. இருக்காங்களா அந்த மாதிரி? நம்ம நிறைய பேர் அவார்டு வாங்கினதை பார்த்தோம். கரெக்டா?
ஒரு நிஜமா நிறைய மனசோட நல்ல மனசோட குடுக்கணும்ன்ற எண்ணத்தோடயே வந்திருக்காங்க. கரெக்டா? அந்த கிவர்ஸ் நம்ம சாப்டர்ல இருக்க எல்லா கிவர்ஸ்க்கும் அழகான கை தட்டலாமா? They always contribute. They don't have any problem in contributing a lot because they love other people. How many of you know people like that? Do you all know people like that who are ready to give? அதே மாதிரி ஒரு சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான மெம்பரும் இருக்காங்க. என்னடா எடுக்கலாம், 35,000 ரூபாய் போட்டாச்சு, காசை உள்ள இறக்கியாச்சு, வாரம் மீட்டிங் ஃபீஸ் வேற கொடுக்கணும், எவ்வளவு கிடைக்கும்? வெறும் எடுக்கிறதுக்கு மட்டுமே வருவாங்க சில பேர். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி மெம்பர்ஸ் தெரியும்? ஒத்துக்கோங்க, தெரியும். சராசரி எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுக்கப்புறமா இன்னொருத்தங்க இருக்காங்க. அவங்க எப்படின்னா, பாருங்க, நான் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, நாங்க ஃபேர் பாலிசியோட இருக்கிறவங்க, எவ்வளவு கொடுக்கறோமோ அவ்வளவு எடுப்போம், மேட்சிங் கரெக்டா இருக்கணும், பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாங்க. கரெக்டா அந்த டாலி கரெக்டா இருக்கும். அது எப்படிதான் டாலி பண்ணுவாங்களோ தெரியாது, பர்ஃபெக்ட்டா டாலி பண்ணுவாங்க. அவங்க பேர் என்னது? இந்த 3 விதமான மனிதர்களை வந்து நீங்க ஒரு சாப்டர்ல பார்க்கலாம். நான் ஒரு நாள் ஒரு ரிசர்ச், என்னுடைய ரீஜன்லயே ஒரு ரிசர்ச் எடுத்து பார்த்தேன். ரிசர்ச் எடுத்து பார்த்ததுல ரொம்ப அழகான ஒரு அனாலிசிஸ் கிடைச்சது. அந்த அனாலிசிஸ் எப்படி இருந்ததுன்னா, இதான் ஒரு பை சார்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுல எவ்வளவு பேர் கிவர்ஸ், டேக்கர்ஸ், மேட்சர்ஸ் இருப்பான்னு நினைக்கிறேன்? டெல் மீ a rough guess. இது என்னவா இருக்கும்? சரி, நானே எழுதுறேனே. இது 56%, இது 25%, இது 16%. So tell me, ஈரோடு, இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னது என்னது? கிவர்ஸா, டேக்கர்ஸா, மேட்சர்ஸ்? வெரி குட். இந்த 25% என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் மேட்சர்ஸ், இவங்கெல்லாம் கிவர்ஸ், இவங்கெல்லாம் டேக்கர்ஸா இருந்தாங்க. நீங்களும் வேணா ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஏறக்குறைய அப்ராக்சிமேட்டா இந்த 3 நம்பருக்குள்ள தான் வரும். ஏறக்குறைய இங்கேயும் எங்கேயும் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த கிவர்லயே இன்னொரு டைப்பான கிவர் இருக்காங்க. சில பேர்லாம் சார் நமக்கு பிசினஸ்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், நமக்கு நிறைய இருக்கு, எனக்கு ஆனா நிறைய ரெஃபரல் இருக்கு, கொடுக்க நான் ரெடி. கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு விதமான டேக்கர் தான். தே வாண்ட் ரெகக்னிஷன், தே வாண்ட் ப்ரைடு, ஒரு பந்தா, ஒரு பெருமை, ஒரு பவர். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? ஆனஸ்டா சொல்லுங்க. நிறைய கை போகுது மேல. அப்பனா பார்த்துருக்கோம். யாராவது ஒருத்தர் சார் எனக்கு பிசினஸே வேண்டாம், ஐ கேன் கான்ட்ரிபியூட் சொன்னாலே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படிதான் எங்களுடைய பாஸ் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. முரளி சார் அதான் ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தாரு. யாராவது இப்படி சொன்னாங்கனாலே முதல்ல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுரு அவங்க மேல. எத்தனை பேர் இந்த ரூம்ல பிஎன்ஐக்கு சேரிட்டிக்காக பிஎன்ஐ ஜாயின் பண்ணீங்க? சேரிட்டி பண்ணலான்ற நம்பிக்கையில இல்ல. எத்தனை பேர் பிசினஸ் பண்ணலான்ற நம்பிக்கையில பிஎன்ஐக்கு வந்தீங்க? சோ அப்படின்னும் போது ட்ரூ கிவர் யாரு அப்படின்னா, கொடுக்க ரெடியா இருக்கிறவங்க. இதுலயே கொஞ்சம் சைடுல டேக்கர்ன்ற போர்வையில் இருக்கிற சில கிவர்ஸ்களும் இருக்காங்க. கரெக்ட் தானே? சிரிக்கும் போது தெரியுது. நம்ம அதை பத்தி பேச வேணாம். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா நம்ம இன்னொரு ரிசர்ச் வேற பண்ணி பார்த்தேன். சரி, இந்த கிவரா இருக்காங்களே இவங்களுக்கெல்லாம் நிஜமாவே கிடைக்குதா கிடைக்கலையா, இவங்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்களே இவங்களுக்கு கிடைச்சுதா கிடைக்கலையா அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததுல 25% of the givers were making lots of money. 25% of the so called givers, they were not at all making money. அப்போ யார் ஜெயிக்கிறாங்க? டேக்கர்ஸும் மேட்சர்ஸும். பாத்தீங்கன்னா டேக்கர்ஸ் will quickly rise and they quickly fall because they didn't establish that trust and relationship with fellow members. So இந்த ரூம்ல இருக்க எத்தனை பேருக்கு ஒரு ட்ரூ கிவரா இருந்தா நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு? சொல்லுங்க. say yes. ஒரு ட்ரூ கிவர் கண்டிப்பா நிறைய ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கிவர்ஸை ஜெயிக்க வைக்க ஆசையா இருக்கு? say yes. ஜஸ்ட் இமேஜின், நம்ம சாப்டர்ல இருக்க அத்தனை பேருமே 100% ட்ரூ கிவரா இருந்தா சாப்டர் முன்னேறுமா முன்னேறாதா? நம்ம எதிர்பார்க்கிற அந்த 1500 கோடி பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? கண்டிப்பா பண்ணலாம். கரெக்டா? So let me share with you 3 ways in which we can help all our givers in the chapter to make lot of money. How many of you are interested to learn? Say yes. Are you sure? So let me share with you the first principle. Principle number 1. How can you help the giver to make more money? Number 1.
let's protect givers from, நான் எழுதுறது எல்லாருக்கும் தெரியுதா? சில பேர் எப்படின்னா உள்ள ஜாயின் பண்ண அடுத்த நிமிஷத்துல அப்படியே வெறியா தீயா சுத்துவாங்க. வாரம் 10 ரெஃபரல், 15 ரெஃபரல், 20 ரெஃபரல், 25 ரெஃபரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஒரே மாசத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நெட்வொர்க் லீடர் ஆஃப் த அவார்டை ஃபர்ஸ்ட் மாசம், செகண்ட் மாசம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அந்த மாதிரி? இவங்கெல்லாம் கையெல்லாம் தட்டுங்க தட்டுங்க, தட்டுறதுலே தெரியுது நிறைய பேரை பார்க்குறோன்னு. Because they are so enthusiastic to come and give us referrals. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க and they end up in completely burning out. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்படுற கூட்டம் இருக்கு. பார்த்துருக்கோம்ல மெம்பர்ஸ் அந்த மாதிரி? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரெனியூவல் வரும்போது வேற வழியே இல்லாம ரெனியூ பண்ணுவாங்க. வந்துரும் ஒரு நம்பிக்கையில. சரி, இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு கிவரை சாப்டர்ல பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நம்ம எல்லாருமே பண்ணலாம். இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளே அந்த மாதிரி ஒரு கிவரா இருக்கும். நிறைய கொடுக்கணும் ஆசைப்படுறதுல தப்பே கிடையாதுங்க. ஆனா ரெண்டு விஷயத்தை நினைவுல வச்சுக்கிட்டு நிறைய கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு நிறைய கிடைக்கும். How many of you are interested to know what are the two? Say yes. Number 1, இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, let me share with you two ideas. One is called chunking and one is called sprinkling. Sprinkling அப்படின்னா என்னன்னா, அப்படி நம்ம நெல்ல தூற மாதிரி, உனக்கு ரெஃபரலா வச்சுக்கோ, உனக்கு ரெஃபரலா நீ வச்சுக்கோ, உனக்கு ரெஃபரலா வச்சுக்க சார், எவ்வளவு வேணா கேளுங்க சார், கொடுக்குறேன் சார். அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. அவர் அர்ஜென்ட் வேலையில இருப்பாரு, சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹெல்ப் வேணும் அப்படின்னா the next minute he will stop that work and he will come and help for you. How many of you have seen people like that? ரொம்ப நல்லவங்கங்க. நம்ம வடிவேலு ஜோக் சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாங்க. They all will come and help you to any extent. Why? They will sprinkle their whole energy for the benefit of others and they get completely burnt out. The other way to handle this is called chunking. Instead of sprinkling throughout the day, ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் என் கிவர்ஸ் டைம் ஒதுக்கி வைக்கலாம். half an hour only for giving. ஏன்னா என் வேலையும் இருக்கு, கரெக்டா? என் குடும்பத்தை வேற நான் பாத்துக்கணும், கரெக்டா? என் பிசினஸ்ல இருக்க என் எம்ப்ளாயிஸை வேற பாத்துக்கணும், கரெக்டா? இந்த கேப்ல எனக்கு வேற ரோல்ஸ் வேற கொடுத்துருப்பாங்க சாப்டர்ல, அதையும் வேற நான் பார்க்கணும். அப்புறம் வாட்ஸ்அப்பை வேற பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் வந்து they are not finding enough return on their giving. ஸோ அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியஸ்ட் வே இஸ் chunking of time. இன்னைக்கு காலையில ஒரு 10லேருந்து 10:30 மணி வரைக்கும் you allot for giving attitude. இந்த அரை மணி நேரம் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கலாமோ let me give. And after that you continue with your job. ஒரு அழகான புத்தகத்துல கிவ் அண்ட் டேக்னு ஒரு புத்தகத்துல ஆடம் கிராண்ட் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு 5 minute favors அப்படின்னா 5 நிமிஷத்துல டக்குன்னு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுவோம், இல்லைன்னா இந்த அரை மணி நேரம் கேப்ல கொண்டு வந்து வைப்போம். நிறைய சாப்டர்ஸ் வந்து இந்த ஒரு பிஹேவியர் கூட வச்சிருக்காங்க. சில சாப்டர்ஸ்ல எல்லாம் வந்து கிவிங் டைம்னு வச்சிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் எல்லாரும் ஸ்டார்ட் போஸ்டிங் தேர் கிவிங், தே ஸ்டார்ட் ஹெல்பிங் தேர் fellow members, thereby everyone gets the confidence that they are also giving. How many of you understood? Say yes. So that's one strategy of chunking the time instead of sprinkling all the time. How many of you understood? Say yes. So இது ஒரு விதத்துல நம்மளால வந்து நம்மளுடைய கிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சாப்டர் மீட்டிங்ல எத்தனை பேர் வாழ்க்கையில சாப்டர் மீட்டிங் போயிருக்கீங்க? கடைசியா எப்ப போனீங்க? சாப்டர் மீட்டிங்ல வீக்லி பிரசன்டேஷன் கொடுத்துருக்கோமா? ஃபீச்சர் பிரசன்டேஷன் கொடுத்துருக்கோமா? சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற எல்லா கிவர்ஸும் வந்து ஒரு விதத்துல தயங்குவாங்க ஒரு இடத்துல. என்ன அப்படின்னா, நிறைய கொடுத்து பழகினதுல they will not ask for help. Successful business leaders எல்லார்கிட்டையும் பார்த்த ஒரு அழகான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, they always ask for, what's the word please? Ask for. நமக்கு ஏதாவது தேவைன்னா கேட்பாங்க. நான் கிவர்ன்றதுனால நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், கேட்க மாட்டேன்னு கிடையாது. எப்போ ஒரு கிவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, உள்ள இருக்கிற அந்த ரிசீவர் ஆண்டனா கொஞ்சம் ஓப்பனா வச்சாதான். ரிசப்ஷன் குவாலிட்டி உள்ள இருந்தா மட்டும்தான் கிவருக்கும் ரெஃபரல் கிடைக்கும்.
அப்படின்னா நம்மளும் வந்து ரிசீவரா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? we need to ask for help. சார், எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் இதை உங்களால சால்வ் பண்ண முடியுமா? இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்குன்னு ஒரு 1-to-1ல சொல்லலாம். இல்ல வீக்லி பிரசன்டேஷன்ல ரொம்ப அழகா ஆஸ்க் ஒன்னு கேட்கலாம், ப்ராப்பரா கேட்கலாம். நம்ம வீக்லி பிரசன்டேஷன்ல ஆஸ்க் எப்படி கேட்கணும் அப்படின்னா, என் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பத்தி ரொம்ப பேசாம, instead of talking more about my product and service, you need to educate your fellow members. If someone buys my product or service, what will be the after effect of my product? எப்பயுமே always focus on the after effect of the product. ஒரு எக்ஸல் விக்கிறீங்க அப்படின்னா எக்ஸல் ப்ராடக்ட் பெனிஃபிட் பத்தி பேசுறதுக்கு பதிலா, சார் நீங்க என்ன வந்து உங்க கஸ்டமர் கிட்ட ரெஃபர் பண்ணீங்கன்னா அவர் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அவர் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுவார் அப்படின்ற ஆஃப்டர் எஃபெக்ட் தான் you have to teach and sell it to your members, not the product or benefit. How many of you understood? Say yes. So in your weekly presentation, always talk about the, what's the word please? After. ப்ராடக்ட்டை பத்தி யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்க, சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஆஃப்டர் எஃபெக்டை சொல்லிட்டு ஒரு ரெஃபரல் ஆஸ்க் கேட்டீங்கன்னா all the givers also will be helped with quality referral. நீங்க சரியான ஆஸ்க் சாப்டர் மீட்டிங்ல கேட்கல அப்படின்னா, சாப்டர்ல ஒரு 25 கிவர் இருக்காங்கன்னா they all get frustrated. என்னடா குடுக்கலான்னு வந்திருக்கோம், ஒருத்தன் கூட ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிறானே, சரி வேணாம் போல இருக்கு இவங்க யாருக்கும் அப்படின்னு they get frustrated. That's the reason why in your weekly presentation you need to have a proper ask. தெளிவான specific ask இருந்ததுன்னா all the givers in the chapter are ready to help and support you. How many of you understood? Say yes. Give a high five to your neighbors and say ask for specific referral. மூணாவது ஸ்ட்ராட்டஜிக்கு ரெடியா? the last strategy என்ன அப்படின்னா, having the right people in the bus. ஒரு சாப்டரை ஒரு பஸ்ஸா நினைச்சுக்கோங்க. பஸ்ஸுக்கு வந்து 4 வீலுக்கு பதிலா 100 மெம்பரோட கால் தான் வீலுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த 100 மெம்பர் சேர்ந்து தான் ஓடுவாங்க. கரெக்டா? சில மெம்பர் அதுல வாக்கர்ஸா இருப்பாங்க, சில மெம்பர் அதுல ஜாகர்ஸா இருப்பாங்க, சில பேர் அதுல ஸ்பிரிண்டர்ஸா இருப்பாங்க, சில பேர் பிரேக்கர்ஸா இருப்பாங்க, நகர்த்தவே மாட்டாங்க காலை. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பயணத்தை நம்ம போறோம். எத்தனை பேருக்கு நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுது? Say yes. அப்படின்னா you should be very clear in having the right people in the bus. Having the right people in the, அப்படின்னா நம்மளுடைய செலக்ஷன் process ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம செலக்ஷனும் நம்ம ஸ்கிரீனிங்கும் நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் அந்த ஹை குவாலிட்டி ஆஃப் கிவர்ஸா இருந்தாங்கன்னா பஸ் வேகமா போகும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க one rotten apple in the basket can spoil the whole basket? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க one good egg in the basket will make more good eggs ன்னு? கிடையாது இல்ல. அப்படின்னா ஒரே ஒரு டேக்கரை நம்ம தவறி போய் கூட எடுத்துட்டா, சில பேர் டேக்கரா கிவர்ன்ற போர்வையில கூட வருவாங்க, சில பேர் டேக்கர்ஸா. ஒரு டேக்கரை நீங்க தவறி போய் எடுத்தா கூட they will completely destroy the motivation of all our givers. என்னப்பா நம்ம கொடுக்கலாம்னு வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் இனிமே கொடுக்கவே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதனால தான் வந்து செலெக்ஷன் process is not recruiting givers, it's all about cutting and weeding all the takers. நம்ம செலெக்ஷன் process கரெக்டா இருந்தது அப்படின்னா we will always have high quality givers in the chapter, thereby all of us can make lots and lots of referrals and money. How many of you understood? Say yes. So the number one is all about helping the givers don't get burnout. Thereby அவங்க எல்லாரும் வந்து chunking timeல அவங்க referrals கொடுக்க முடிஞ்சதுன்னா they will always become successful and we also become successful. Number one. Number two, ask for help. Ask for specific referral in the chapter. கேட்டா கிடைக்கும் நல்லாவே, ஏன்னா கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் சாப்டர்ல இருக்காங்க. நீங்க சரியா கேட்கலனா givers get frustrated. And the third one is let's select a high quality giver in our chapter, thereby we reach the 1500 crores of rupees in Erode. Erode, do you think we can do this? இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அப்ளை பண்றதுக்கு? say yes. இதுல நீங்க கூட கிவரா இருக்கலாம், நீங்க கூட நிறைய கொடுத்துருக்கலாம், ஆனா கடக்கலையேன்ற ஒரு வருத்தம் இருக்கலாம்.
உங்களுக்குள்ள அந்த வருத்தம் இருந்தது அப்படின்னா start applying these 3 strategies. You will always find every chapter member is ready to come and help you to grow your business. Thereby you achieve your dreams and your goals and take care of your family and children. பண்ணலாமா? எத்தனை பேர் பண்ண ரெடியா இருக்கீங்க? சோ அப்படின்னும் போது அதெல்லாம் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா remember, knowing is not doing, doing only is knowing னு சொல்லிருக்காங்க. வெறும் கேள்வி ஞானம் மட்டும் இருந்தா பத்தாது, செயல்ல இறங்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கரெக்ட்டா? அப்படினா how many of you will take action? Say yes. Give a high five to your neighbors and say I will take action. So please remember, there are 3 things that we have to do. Always ensure that we chunk our time for giving, not sprinkle our time for giving. What's the word? Chunk our time. Give a high five and say chunk our time. Number 2, give a high five and say ask for help. Number 3, select the right person for the chapter. இது எல்லாத்தையும் ஒழுங்கா நம்ம பண்ணோம்னா நம்ம இந்த processல giving ப்ராப்பரா பண்ணோம்னா நம்ம எல்லாரும் ஈரோட்ல givers gain philosophy பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றோம். அப்படின போது இந்த ரூம்ல இருக்க அத்தனை பேருக்குமே when we nourish the roots in this way, we will get lots and lots of fruits as achieving our goals and dreams. So I sincerely thank each and one of you for investing your last 30 minutes with me on this. I hope the whole presentation would have been very helpful and useful for you. Let's give a thunderous applause for BNI Erode for making this a grand successful event today. Allah kai thatlam. Namba Erode kai thatrom. So thank you very much and all the very best BNI Erode. Thank you. Thank you.